மழை எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மழை உருவாவது ஒரு சிக்கலான ஆனால் சுவாரஸ்யமான இயற்கை நிகழ்வு. இது முக்கியமான 3 படிகளை கொண்டது: ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் மழைப்பொழிவு. சூரியனின் வெப்பம் காரணமாக பூமியில் உள்ள ஆறுகள், ஏரிகள், கடல்கள் மற்றும் பிற நீர்நிலைகளில் இருந்து நீராவியாக மாறுகிறது. இந்த நீராவியானது கண்ணுக்கு தெரியாத ஒரு வாயு. தாவரங்களும் அவற்றின் இலைகள் வழியாக நீரை வளிமண்டலத்திற்கு வெளியேற்றுகிறது. இதை நீராவி போக்கு என்கிறோம். இந்த நீராவிகள் வளிமண்டலத்தின் மேலே செல்கிறது, ஏனெனில் அவை சுற்றியுள்ள காற்றை விட லேசானவை. வளிமண்டலத்தில் மேலே செல்ல செல்ல காற்று குளிர்ந்து போகிறது. குளிர்ச்சியான காற்று நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் குறைவாக இருப்பதால் நீராவியானது மீண்டும் சிறுநீர் துளிகளாக அல்லது பனிக்கட்டிகளாகவோ மாறத் தொடங்குகிறது. இந்த செயல்முறைக்கு சுருங்குதல் என்று பெயர். இந்த சிறுநீர் துளி அல்லது பனிக்கட்டிகள் வளிமண்டலத்தில் உள்ள தூசி, மகரந்தம், உப்பு தூள்கள் போன்ற சிறிய துகள்களை ஒட்டிக்கொண்டு மேகமாக உருவாகிறது. கோடிக்கணக்கான இத்தகைய நீர்த்துளிகளும் பனிக்கட்டிகளும் ஒன்றாக சேர்ந்து மேகங்களை உருவாக்குகிறது. மழைப்பொழிவு. மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் அல்லது பனிக்கட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பெரிதாக வளரத் தொடங்குகிறது. இவை போதுமான அளவு கனமாகும் போது காற்றின் எதிர்ப்பை மீறி பூமியை நோக்கி ஈர்ப்பு விசை காரணமாக இழுக்கப்பட்டு கீழே விழுகிறது. இதுவே மழைப்பொழிவு என்கிறோம். மழைப்பொழிவு என்பது மழை மட்டும் அல்ல, வெப்பநிலை மற்றும் வளிமண்டல நிலைமையை பொறுத்து இது பனி, கல்மழை அல்லது உறைபனி மழை போன்ற பல்வேறு வடிவங்களில் பெய்யலாம். இந்த முழு செயல்முறையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு முறை பெய்த மழை மீண்டும் ஆவியாகி மேகமாகி மழையாகி பொழிகிறது. இதுவே நீர் சுழற்சி என்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.